பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வந்திருக்காரு. வெறும் 2700 கோடி இல்ல, மொத்தமா 7100 கோடி மதிப்பிலான திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க போறாரு. இத்திட்டங்களை பற்றி விரிவாக கல்பனாஸ் ஃபேக்ட்ஸில் பார்க்க போகிறோம். முதல்ல காலையில புதுச்சேரிக்கு போன பிரதமர் அங்க 2700 கோடி திட்டங்களை ஆரம்பிச்சு வச்சாரு. அதில் முக்கியமான விஷயம் PM இ-பஸ் சேவா திட்டத்துக்கு கீழே வந்திருக்கிற புதிய எலக்ட்ரிக் பஸ்கள். அது மட்டும் இல்லாம காரைக்கால் NITயில் அப்துல் கலாம் பிளாக்கை திறந்து வச்சிருக்காரு. ஜிப்மர் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை மையத்தையும் நவீனப்படுத்தி இருக்காங்க. இது புதுச்சேரி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அடுத்ததா மதுரைக்கு வந்த மோடி அங்க 4400 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வச்சாரு. ஆனா அதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, தமிழகத்தில் இருக்கிற 8 ரயில் நிலையங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர், பொள்ளாச்சி, திருவாரூர் உட்பட சும்ரித் பாரதி திட்டத்துக்கு கீழே புதுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை பீச் எக்மோர் இடையிலான 4வது ரயில் பாதையும் அவர் நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. திட்டங்களை முடிச்சதுக்கு அப்புறம் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போய் பிரதமர் சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலமே இருக்கிற நிலையில் பிரதமரோட இந்த வருகை தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு பலரும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. மோடி தொடங்கி வச்ச இந்த 8 ரயில் நிலையங்கள்ல உங்க ஊர் ரயில் நிலையம் இருக்கா? அப்படி இருந்தா உங்களுடைய ஊர் பெயரை கமெண்ட் பண்ணுங்க. முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள கல்பனா ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த உண்மையான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.